வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? இப்போ வேலைச்சேரில் நல்ல மழை பெஞ்சுட்டு இருக்கு. மழை நல்ல மழைனா சில பேர் ஹெவி ரெயின்ட்டுருவாங்க. பட்டு ஓகே, கிளைமேட் அப்படியே கொஞ்சம் மாறுது. மழை பெஞ்சால் எல்லாருக்கும் சந்தோஷம்தான், எனக்கும் சந்தோஷம்தான். என்ன ஒரு பயம்னா, ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் பெஞ்சு விட்டுணும். இந்த சீசன் கிடையாது. இப்போல்லாம் மழை பெஞ்சால் கூட ஒரு 1 ஹவர் தான் பெய்யும். அதுவும் சீசன் எனக்கு மழை பெஞ்சாலே பக்கு 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 பக்குன்னு அடிக்கும். எனக்கு கீழே தம்பி இருக்கான். 1 ஹவர் கண்டினியூ பெஞ்சிச்சுன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும். 3 மணி நேரம் கண்டினியூ மழை பெஞ்சிச்சுன்னா என் தம்பி ரூமில் தண்ணி வந்துடும். அதே பெரிய பிரச்சனை நான் வேலைச்சேரியில் இருக்கிறது. ஒன்று வீடை விற்றுட்டு வேறு எங்கன்னா போகணும், இல்லாட்டி வீடு ஹைட் தூக்கணும். ஏற்கனவே கொஞ்சம் வீடு ஹைட் தூக்கியாச்சு. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டெப்ஸு ஒரு ஸ்டெப்பு தான் இருக்கிற படிக்கட்டில் தெரிஞ்சுங்களேன். முதல்ல இந்த வீடு கட்டுறப்போ 7 படிக்கட்டு ஏறி தான் உள்ளே வரணும் வீட்டுக்குள்ளே. அந்த மாதிரி தான் பேஸ்மெண்ட் போட்டு இந்த வீடு கட்டி கிட்டத்தட்ட ஒரு 25-26 வருஷம். எனக்கு 1999 கட்டினாங்க. 2000 வச்சிங்களேன், 26 வருஷம் ஆகுது. 26 வருஷத்தில் 7 படிக்கட்டு உள்ளே போயிடுச்சு. ஸோ நான் எதனா ஊருக்கே எனக்கு போனால் ஃபஸ்ட்டு நான் கேட்குற கொஸ்டின்னு, அம்மா ஜோன்னு மழை பெய்யுது, உங்களை தண்ணி வீட்டில் வருமா வராதான்ட்டு. சில ஊரில் என்ன தான் மழை பெஞ்சாலும் சொல்லுவாங்க, வாய்க்காலில் தண்ணி போடிச்சு, ஏரியில் தண்ணி போடிச்சு, குளம் போடிச்சுன்ட்டு. அது ரொம்ப நாள் வீட்டுக்குள்ள தானே வராது, மண் ஃபுல்லாக இழுத்துருவாங்க. நம்மளுக்கு மண்ணெலாம் கிடையாது, ஃபுல்லாக தார் ரோடு தானே. அதுவும் வேலைச்சேரி 2015 2014 நினைக்கிறேன் வெள்ளச்சேரி ஆச்சு. அப்போல்லாம் அப்பா, எங்கள் அப்பா தம்பி ரொம்ப கஷ்டம். எங்கள் அப்பாவெல்லாம் அந்த இந்த மாடியை இல்லை சிமெண்ட் ஷீட்டு போட்டிருந்தோம். அவங்க கூட்டின வரத்துக்குள்ள போதும் ஆயிடுச்சு. தம்பி ரொம்ப மோசம். ஏன்னா அவனால் நான் உட்காந்துனே இருக்கிறதால தூக்குனா, இப்போ நம்ம ஒரு குழந்தைய தூக்குறோன்னா அந்த குழந்தை அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரும், தூக்கி இடுப்பில் வச்சுக்கலாம். இவனை தூக்குனா இடுப்பு கீழே அப்படியே மீன் மாதிரி வளன்னு இருக்கும். கண்ட்ரோல் அவங்ககிட்ட இருக்காது. அவனுக்கு இடுப்பு கீழே உணர்ச்சி இல்லை. ஸோ அப்படி தூக்குறப்போ உட்காந்துனே இருந்தவனுக்கு லொடன்னு ஆடுறப்போ பெயின் ஜாஸ்தி ஆகிடும். சில சமயம் யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அந்த டியூப் ஆடிட்டு பிளட்டு கூட ஆரம்பிச்சிடும். அதுதான் பெரிய பிரச்சனையே. உட்காந்துனே இருப்பான், சப்போர்ட் வச்சுன்னு உட்காந்துட்டு இருப்பான். சப்போஸ் தூக்கிறதுனால ரொம்ப 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 கஷ்டம். அவனுக்கு ஒரே ஒரு வாட்டி அவன் தூக்கினே நான் ஒய்ஃப் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம். ஃபுல்லாக அந்த கோயிலில் போய் ரவுண்டு போயிட்டு வந்தோம். ஜாலியாக இருந்தான். அவன் தான் மறுநாள்லேருந்து ஜுரம், அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, லொடலொன்னா ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு 1.5 மாதம் அவன் உடம்பு ரெக்கவர் ஆகிறதுல போதும் ஆச்சு. அதுதான் பயம். கூட்டு போனால்